4வது வீடியோ. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஃபேமிலி நடக்கிற இஷ்யூவை பார்த்தோம். அதிலேருந்து எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு மேலோட்டமாக பார்த்தோம். சரி நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் நம்ம புருஷன் பொண்டாட்டி குழந்தைகள் மட்டும்தான் நம்ம லைஃபாக, இதை தாண்டி நம்ம வெளியில் யாரும் நம்ம இதுக்கு பிரச்சனை பண்ண வர மாட்டாங்களா, வெளியில் யாரும் நமக்கு நல்ல செய்ய வர மாட்டாங்களா அப்படிங்கிறது கேட்டோம்னா எல்லாருமே இருக்காங்க. அந்த சமுதாயத்தை சார்ந்து தான் நம்ம வாழ்கிறோம், அவங்களுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும், அப்படி தான் வாழ்கிறோம். ஸோ அப்போ நம்ம இப்படி இருக்கிற அந்த உலகத்தில் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில் ரொம்ப தீவிரமான அழுத்தங்களுக்குள்ளே எப்போயுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில் நல்லா ஹாப்பியான ஒரு சிச்சுவேஷனில் இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம், இது எதனால் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஏன் வர மாட்டேங்கிறாங்க, யாரெல்லாம் விட்டு விலகுனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஏன் விட்டு விலக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கணம் யோசிக்கணும். அவர்களே, இன்றைக்கி சொல்கிற இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு திரும்ப திரும்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வாலண்ட்ரியாக இருக்க வைக்கிறது யாராக இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, அப்படி தொல்லை கொடுக்குற நபரை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வர வைக்கணுன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நீங்களாக உங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆள் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு, உங்களை பற்றி தேவையில்லாமல் தப்பாக பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் உங்கள் வாழ்க்கையில் ரிட்டன் வரணுன்னா நீங்கள் அவரை பற்றி உங்களோட வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி தனிப்பட்ட முறையிலையும் சரி நீங்கள் அவரை பற்றி தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்கணும். அதாவது வார்த்தைகள் அந்தளவுக்கு முக்கியம். வார்த்தைகளோட சக்தியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் யார் தலையிடுறா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் அவங்கள பற்றி எந்த அளவுக்கு அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்கீங்களோ அவங்க அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்க்ளூட் ஆகிட்டே இருப்பாங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது செய்கிறவங்கள பற்றி பேசுகிறீங்கன்னா அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை நல்லது இல்லாமல் இருக்கிறவங்க, நல்லது செய்யலை அவங்க கெட்டது செய்கிறாங்க அவங்களையும் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் சிம்பிளாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஆனால் இது சிம்பிள் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வேலையில் ஒரு ஆள் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காரு, நீங்கள் எதாவது செஞ்சாலும் போட்டு கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த ஆளை பற்றி சொல்லுவீங்க, அவன் என்னை பற்றி ரொம்ப தேவையில்லாமல் எதாவது பற்றி வைக்கிறான்டா, அவன் என்ன அங்கே போனது சொல்கிறான் இங்கே போனது சொல்கிறான், நான் இது கூட பரவாயில்லடா, நான் அன்னைக்கு தேவையில்லாமல் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்த கூட போட்டு விட்றான்டா அப்படின்னு சொல்லி அந்த ஆளை பற்றி அவர் செஞ்சது ஒரு நிமிஷம், ஆனால் அந்த ஆளை பற்றி நீங்கள் ஒரு 10 பேர்ட்டையாக சொல்லுவீங்க அந்த ஒரு விஷயத்தை பற்றி. அப்போது அப்படி சொல்லும்போது அது ஒரு தீவிர அவர் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு உண்டான தன்மையை நீங்கள் அதிகரிக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்கள பற்றி பேசவே கூடாது. அதாவது பேசவே கூடாது மீன்ஸ் பேசவே இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கவனிக்கவே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் மரங்களுக்கு இடையில் அந்த மரங்களுக்கு வேர்க்கடையில் மட்டும் தண்ணி வர மாதிரி இருக்கும், சுற்றி இருக்கிறதெல்லாம் பில் இருக்கும். இந்த பில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மழை பெஞ்சோடனே அது அப்படியே வெயில் இதாகும், உரங்கள் எதுவுமே இல்லை, வெறுமனையாக தண்ணி இருக்கும். தண்ணியும் கூட தண்ணி பாய்ச்சும் போது அதுக்கு போகாது. அப்போது அந்த பில்லு முளைக்கும், அதை கவனிக்கிறதே இல்லை, தண்ணி விடுறதில்ல, எதுவுமே போடுறதில்ல, அது அப்படியே காஞ்சிடும். சொட்டு நீர் பாசனத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது மாதிரி. நீங்கள் அந்த பேச்சுக்கு உயிர் கொடுக்காதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆள் வர்றாரு, நல்லா பேசுகிறாரு அப்படின்னா நீங்கள் அவரை அக்செப்ட் பண்ணுங்கள், நிறைய டைம் பேசுங்க. உங்களுக்கு ஒரு ஆள் நல்லது செய்கிறாரு, அவரை நல்லா வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நிறைய அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை. யாராவது ஒரு ஆள் தேவையில்லை, அவங்களுக்கு நம்ம அகெயின்ஸ்டாக இருக்காங்கன்னா அவங்கள பற்றி 3/4 பேசுகிறத 90% 100% பேசாதீங்க. யாரும் அவங்கள பற்றி கேட்டால் பேசலை அப்படின்னு மட்டும் விட்டுருங்க. அதாவது யாரை பற்றி தீவிரமான வலுக்கட்டாயமான உள்ளேருந்து அழுத்தத்தோடு பேசுகிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் திரும்ப வருவாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் லவ்வாக இருந்தாலும் சரி இல்லை அகெயின்ஸ்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரெல்லாம் திரும்ப திரும்ப பேசுகிறீங்களோ, யாரெல்லாம் திரும்ப திரும்ப யோசிக்கிறது அப்படிங்கிறத விட வார்த்தைகள் வழியாக நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அது திரும்ப வருவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் வாழ்க்கைக்கு ஏதுவாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
நன்றி நண்பர்களே. நீங்கள் நந்தினி அறக்கட்டளைக்கு டொனேஷன் பண்ண விரும்பினா டொனேஷன் பண்ணலாம். மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும். நன்றி நண்பர்களே.